தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இறைவனுடைய திருச்சன்னதியிலே தங்களுடைய வாக்குறுதியை கொடுத்து கணவனும் மனைவியுமாக ஒரே குடும்பமாக இணைந்து வாழ நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது நமது முன்பாக நிற்கிறார்கள். கடவுள் மனிதனை படைத்த பிறகு அந்த மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறார். மனிதனுக்கு என்ன என்ன தேவை என்பதையெல்லாம் செய்து கொடுக்கிறார். உணவை கொடுக்கிறார், மகிழ்ந்து வாழ்வதற்கு இயற்கையை கொடுக்கிறார். சுற்றி எல்லோரும் இருக்கக்கூடிய வகையிலே அவனுக்கு இன்னும் ஒரு குறைவு இருக்கிறது. என்ன என்று சொன்னால், தக்க துணையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆதாமை படைத்த கடவுள் உடனடியாக ஏவாளையும் படைக்கின்றார். ஆக கடவுள் மனிதனுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது ஏதோ ஒரு சடங்கு அல்ல. ஆண் பெண் இருவரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. மாறாக இது ஒரு வாழ்க்கை முறை. நமக்கு முன்பாக இருந்த கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தார் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டி சென்றிருக்கிறார்கள். எனவேதான் திருமணம் முடித்தவர்களை பார்த்து ஏதாவது சிறு தவறு செய்துவிட்டார்கள் என்று சொன்னால் சொல்லுவார்கள், ஒரே குடும்பமாகிட்ட, குடும்பஸ்தனம் ஆகிட்ட, இன்னமும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என்று சொல்வார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், உங்களுடைய வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்காகவே. எனவே இதோ நம்முடைய பிள்ளைகள் இருவரும் தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளவும், ஒரே குடும்பமாக தங்களது வாழ்க்கை முறையை நடத்தவும், பிறருக்கு எடுத்துக்காட்டாகவும் இருப்பதற்காக இந்த திருமணம் என்ற திருவருட் சாதனத்தை பெற வந்திருக்கிறார்கள். எனவே இவர்களை இறைவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும், இவர்கள் இன்று அமைக்கக்கூடிய இந்த குடும்பம் அன்னை மரியாளை போன்று, யோசேப்பை போன்று திருக்குடும்பமாக மாற இறைவன் அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க நாம் செய்த குற்றங்களை நினைத்து பார்ப்போம். அவற்றிற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Cristo
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, எங்கள் வேண்டல்களுக்கு செவிசாய்த்து உமடியார்கள் அந்தோணி, விஜயராஜ், ஆண்டோ, சபிதா இவர்கள் மீது உமது அருளை கனிவுடன் பொழிவீராக. அதனால் உமது திருப்பீடத்தின் முன் திருமணத்தால் இணைக்கப்பெறும் இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பில் உறுதி பெறச் செய்தருளும். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26, 28 மேலும் 31. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வனையாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னை
இரண்டாம் வாசகம். நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல. மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறுதான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்று அழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது இருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராய் இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பில் நிலைத்திருங்கள். கடவுள் இணைந்திருக்கிற கடவுள் அவரோடு இணைந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 35-40 முடிய. அக்காலத்தில் பரிசேயருடைய இருந்து திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவை சோதிக்க நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பதும் இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே
இறையேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மன வீட்டார், பெண் ஆண் மன வீட்டார்களுக்கு என்னுடைய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குடும்பமாய் இந்த திருமணம் இருக்கின்ற அந்தோணி விஜயராஜ், ஆண்டோ அபிதாவை வாழ்த்த வந்திருக்கின்றோம். அவர்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கின்றோம். சில நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நாங்கள் சிறு வயதாக கிரிக்கெட் விளையாட போவது உண்டு, எங்கள் எஸ்கேடி நகர். அப்போ அந்த கோடிக்குள்ளே போகும்போது தான் விஜய் எங்கள் எல்லாம் சகோதரர்லாம் அங்கே வீட்டில் வேலை செஞ்சுருப்பாங்க. நாங்கள் சும்மா கம்பு தடியும் கொண்டு போயிட்டே இருப்போம். உடனே இந்த பசங்களாம் என்ன 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 விளையாடுறீங்க, விளையாட போயிட்டு வரோம், பேசிகிட்டே இருப்பாங்க. எல்லாம் துடுதுடுன்னு இருப்பாப்பல். பயங்கர வேலையில் கடினமான உழைப்பாடு சிறு வயதிலே பார்க்க முடியும். நாங்கள் விளையாண்டு வரும்போது எதை கேட்பாங்க, வரலாமா வாங்க அப்படி. என்னை வரமாட்டேன், சும்மா நின்று பார்த்துட்டு போவாங்க, வேடிக்கை பார்ப்பது. ஆனால் உழைப்பிலும் அவங்க அப்பாவை நான் பார்க்க முடியும். பயங்கரமான பனி ஏறி வேலை வருவாங்க. மாடுகளை பார்ப்பது நாங்கள் காலையிலும் சாயந்தரம் நான் பார்ப்பது உண்டு. ஸோ அது ஒரு நினைவு. அப்போ ஒரு மாப்பிள்ளை கடினமான உழைப்பாளி. அடுத்த ஒரு நினைவு, இந்த பொன் எனக்கு என்னென்னா, ஒன்று என்னுடைய அத்தை மகளுடைய பொண்ணு, அடுத்தது என்னுடைய கூட படித்த நண்பர் பங்கீராஜ் அவருடைய மகள். ஸோ இந்த தருணத்தில் நான் இருந்து உங்களை வாழ்த்துவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று நான் இருந்து உங்களுக்காக ஒரு மறையுரை ஆற்றுவேன் என்று. அப்போ 2 பேரும் நல்லா அறிமுகமானவர்கள். ஒரு சிறுவயது அறிமுகம், இன்னொரு என்னுடைய நண்பருடைய மகள். அவர் இல்லை, இருந்தாலும் அவரும் கடினமான உழைப்பாடு. 8 வரை நல்லா படிக்கக்கூடிய ஆளாக கூட. நான் அப்படி படிக்க முடியாது, அந்த கடைசி பெஞ்சு நான் இங்கே இருக்கிறேன். நான் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து என்று ஒரு மறையுரையாற்றி கொண்டு இருக்கேன். ஒரு அருள் தந்தையாக இருக்கின்றேன். பங்கிராஜ் படிப்பில் 3, 4 நல்லா படிக்கக்கூடிய ஆள். பங்கிராஜ், நிக்கோலாஸ், நிறைய பேர் எனக்கு தெரியும். எல்லாம் படிக்கக்கூடிய ஆட்கள். அப்போ அவங்க பிள்ளைங்கள் என்று இருக்கிறது அது பெரிய சந்தோஷம். பிள்ளைங்கள் நல்லா படித்திருக்கிறான். பார்த்து எம்எஸ்சி என்ன மேக்ஸா, என்ன எம்எஸ்சி என்ன படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். பாருங்கள், அப்பா பிள்ளை தகவல் நல்லா படிச்சிருக்காங்க. அப்போ இந்த வீட்டார் வாழ்த்துவது மிக சந்தோஷம். இன்னொன்று எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்றால், நம்முடைய பாரம்பரிய உடையில் இருந்தீர்கள். அது என்ன, வேஷ்டியும் சட்டையும். பேண்ட் செட்டு அயல்நாட்டை சார்ந்தது. நம்முடைய பாரம்பரியத்தை நீங்கள் சூப்பராக வச்சுருக்கீங்க. பசங்கள்லாம் பார்க்க ஒரு சந்தோஷம். பல கலரில் இருக்குது, பிங்க் கலரில், பச்சை, ஊதா, பல கலர்களில் அவங்க வேஷ்டி சட்டை போட்டு மணமக்களை வாழ்த்துவது, உற்சாகப்படுத்துவது, அது ஒரு நம்முடைய பண்போடு இணைக்கப்பட்ட ஒரு திருமணம். அது மட்டும் போதாது, இன்னொன்று வேணும். எத்தனை பேருக்கு காலையில் இந்த திருமண தம்பதிகளை ஜெபித்தீர்கள்? நம்ம பாரம்பரியத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படியும் பாரம்பரியத்தை வளர்த்துக்கணும், இந்த பாரம்பரியத்தோடு வாழ வேண்டும், வாழ்த்துக்கிட்டோம். அதே போல் விசுவாசத்தை வளர்த்து விட, அது முக்கியமான ஒன்று. பாரம்பரியம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும், அதுக்கடுத்து நம்முடைய விசுவாசத்தையும் கடைப்பிடிக்கணும். இருவருடைய இன்றைய நாட்களில் திருமண வாழ்த்து வந்த ஒவ்வொருவரும் எத்தனை பேர் இவர்களுக்காக இன்று காலையில் ஜெபித்தீர்கள்? அது முக்கியமான ஒன்று. யாரும் ஜெபம் பண்ணிங்களா? என்று விஜய்க்கும் அபிதாவுக்கு யாரும் ஜெபம் பண்ணிங்களா? எனக்கு காலையில் அந்த ஜெபம் பண்ணியிருக்காங்களே, ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்போ யாரும் ஜெபம் பண்ணணும். இப்போ திருமணம் நம்முடைய பாரம்பரியத்தையும் வைத்துக்கொள்ள வேண்டும், அதுவும் நமக்கு தேவை இருக்கிறது. அதை விட ஒன்று முக்கியமான விசுவாச பாரம்பரியம், ஜெபம் என்ற ஒன்று. அதை இவங்களுக்கு துணையான இருக்கும். எனக்கு தெரிகிறது 2 பேரும், விஜயம் கடின உழைப்பாளி, படிக்கக்கூடிய மனைவி, அவங்களோடு இணைந்து பணியாற்ற, இணைந்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அதுக்கு இறைவன் ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் சும்மா வராது. எப்படி விஜய் கடின உழைப்பு உழைக்கணும், அதே போல் நம்முடைய ஜெபத்திலும் கடினம், காலையிலும் மாலை ஆண்டவரை தேட வேண்டும். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை இருக்குது. இதெல்லாம் கட்டி எழுப்புவது தான் நம்ம குடும்பமாய் வந்திருக்கிறோம். இந்த 2 குடும்பங்களும் விஜய்க்காக அபிதாவுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் எந்த நிலை இருந்தாலும் இன்று ஒரே குடும்பமாக இணைய இருக்கின்றார்கள். நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கின்றோம். அவருக்கு ஜெபிக்கவும் அவரோடு மகிழவும் வந்திருக்கின்றோம். வெளிநாடுகளிலே அமெரிக்காவில் ஒரு திருமணம் நடப்பது 1 ஆண்டுகள் ஆகும். 1 வருஷம் தயாரிப்பு இருக்கிறது. நான் ஒரு பெண்ணு மாப்பிள்ளையும் தயாரிப்பு வந்திருக்கேன். அக்டோபர் மாதம் கல்யாணம், போன அக்டோபரில் ஆரம்பம். இங்கே எத்தனை மாதம்? இங்கே 2 மாதம் 3 மாதம் கல்யாணம் நடந்துடுவாங்க. அப்படி இல்லை, 1 ஆண்டுகள் ஆகும். அதுக்கு திருமண பயிற்சின்னு இருக்கிறது. நான் ஒரு பயிற்சி கொடுப்பேன், என்னுடைய மறைமாட்டு ஒரு பயிற்சி கொடுக்கும்.
திரும்ப அவங்க ஒரு பயிற்சி போயிட்டு வரணும், இதெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். அவங்க ஒன்றா தான் வாழ்வாங்க. இருந்தாலும் திருமணம் கத்தோலிக்க திருமுறைப்படி அவங்க விசுவாசத்தில் இருந்திருக்கணும் நல்லா. இதெல்லாம் தேவை இருக்கிறது. ஆனால் இங்கு நம்ம 1 மாதம் 2 மாதம் அறிமுகமானவர்கள் என்றால் இதே ஊரில் வாழுகின்றோம், இதே உற்றார் உறவினர்கள் எல்லாம் சொந்தக்காரங்கள், பிணைப்பில் வாழ்கின்றோம். இருந்தாலும் இந்த திருமணத்தில் அது இருந்தால் கூட விசுவாசம் வேணும். சும்மா ஏனதான வாழ்வல்ல. கிறிஸ்து திருமணம் நீங்கள் குழந்தைகள் பெற்றெடுக்கும் பொழுது அது விசுவாசத்தில் வளர்க்கும். அகரக்கட்டுடைய விசுவாசத்திலே அந்த பாரம்பரியத்தை வளர்த்து விட வேண்டும். அதான் அந்த வேட்டி சட்டை பார்க்கும்போது மிக அழகாக இருந்தது, என் மகிழ்ச்சியாக இருந்தது. நம்முடைய பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்கவில்லை, அதே போல் நம்முடைய விசுவாசத்தையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை வளர்ந்துருக்கோம் குடும்பமாக. எப்படி கடின உழைப்போ அதே கடினமான ஒரு விசுவாசத்தையும் கடினமாக பற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி தான் திருமண வாழ்வு வந்து மிக சிறந்ததாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நாம் உற்றாருடன் இணைக்கப்படவில்லை, இது ஆண்டவர்கள் முன்குறிக்கப்பட்டு இந்த திருமண தம்பதி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் விஜயராஜ் ஆண்டோ அபிதாவுக்கு இந்த அருள் தந்தை சார்பாகவும் மணின் மைந்தர் ஜோசப்ராஜ் என் கிளாஸ்மேட் தான், அதாவது ஃபாதர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை எல்லாம் சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்கு ஜெபிக்கின்றோம். உங்கள் எல்லாரும் சிறக்க எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமென். விஜயராஜ் ஆண்டோ அபிதா திருச்சபையின் திருப்பணிகள் முன்பாக திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்களை அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தொழுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் மீந்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்று பிரமாணிக்க இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றும் உங்கள் ஆற்றல் அளிக்க இருந்தார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபை முன்னில் உங்களை வினவுகிறேன். ஆண்டோ விஜயராஜ் ஆண்டோ அபிதா, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புதலின் இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை நேசிக்கும் மதிக்கும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கு திருச்சபையின் சட்டத்திற்கு ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். அந்தோணி விஜயராஜ் என்னும் நான் ஆண்டோ அபிதா என்னும் முன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நமக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஆண்டோ அபிதா என்னும் நான் அந்தோணி விஜயராஜ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபை முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வராக. இறைவன் நினைத்து மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம் அடியார்கள் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்திடலும். இந்த திருமாங்கலும் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எங்களை பயங்காட்டாதீங்க. அம்மா பாட்டு அம்மா அவங்க அம்மாட்ட பாடு.
ஆண்டவர் பிதா என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள். அந்தோணி விஜயராஜ் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் உந்த திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலுள்ள பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, நாங்கள் பேரின்பத்துடன் உமக்களிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் அடையாளத்தின் உடன்படிக்கையால் இணைக்கப்பெற்ற இவர்களை தந்தைக்குரிய பரிவுரக்கத்துடன் பாதுகாப்பீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு எனும் மறை நிகழ்வு வழியாக மீட்கப்பெற்ற குழந்தைகள் அதே கிறிஸ்து வழியாக இறை இயல்பில் பங்கு கொள்ளவும் அவருடன் விண்ணக ஆட்சிக்கு உரிமை பெறவும் நீர் அவர்களோடு புதியதோர் உடன்படிக்கை செய்து கொண்டீர். மேலும் அவர் பரிவுடன் தந்த இவ்வருள் பெருக்கை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்கச் செய்தீர். இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உமது அன்பின் சொல்லற்கரிய திட்டத்தையும் நாங்கள் நினைவு கூறச் செய்தீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெற செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் முழங்கால் போடும். தூயவரான தந்தையை, உலகனத்தையும் உருவாக்கினவரை, உமது உறவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்வி மீது உமது ஆசையை பொழிய திருவுளமானீர். இன்று திருமண அருளடையாளத்தில் இணைக்கப்பெற்ற உமது அடியார்களுக்காக நாங்கள் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மணமகள் அபிதா மீதும் அவருடைய வாழ்க்கை துணைவர் விஜய் மீதும் உமது ஆசையை நிறைவாய் பொழிவீராக. உமது தூய் ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எரிய செய்வதாக. ஆதலால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வளம்பெற செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தமது உழைப்பில் நீர் இவர்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவருடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கிறீர் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாய் விளங்குவார்களாக. மேலும் வளமை மிக்க முதுமை எய்திய பின் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உமது அன்பு குழந்தைகள் அந்தோணி விஜயராஜ், ஆண்டோ அபிதா இவர்களுக்காக உம்மை வேண்டுகின்றோ. திருமண அருளடையாளத்தால் ஒன்றிணைக்கப்பட்ட இவர்கள் உம்மிடம் என்றும் பற்றுதல் கொண்டிருக்கவும் உமது திருப்பெயரின் மேன்மை விளங்கும் பொருட்டு மனிதர் முன்பாக அருள் பெற்று வாழவும் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு தம் மகிழ்ச்சியை வழங்கி உங்கள் குழந்தைகள் வழியாக நிறை ஆசீர் பொழிவாராக. இறைவனின் ஒரே திருமகன் உங்களுக்கு வாழ்விலும் உயர்விலும் என்றென்றும் இரக்கமுடன் துணை நிற்பாராக. அதே இறைவனின் தூயாவியார் தம் அன்பை உங்கள் இதயங்களில் எந்நாளும் நிறைந்து பொழிவாராக. எல்லாம் வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார்
உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.